பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு காவலர்களுக்கு வீட்டு வசதி செய்து கொடுப்பது பற்றி திடீரென்று அக்கறையும் கவலையும் வந்திருக்கிறது. காவல்துறையினருக்கு வீட்டு வசதி செய்து கொடுப்பது குறித்து யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் திமுகவினர் கேட்கக்கூடாது. அதை கேட்பதற்கான அருகதை திமுகவினருக்கு இல்லை. ஏன்னு சொல்றேன், கேளுங்க. காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், பொறுமையா கேளுங்க. அனுமதிக்க முடியாது. இதெல்லாம் சரியில்லைங்க. ஒரு முதலமைச்சர் பதில் சொல்றது நான் சொல்லி முடிக்கலையே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவல்துறையினருக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்காகவென்று இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் ஆண்டு காவல்துறை வீட்டு வசதி கழகம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினார். அவர்தான் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் 1989ஆம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது முதல் வேலையாக அந்த காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை கலைத்து இழுத்து மூடினார். அதன் பின்னர் 1991ஆம் ஆண்டில் நான் முதலமைச்சராக பதவி ஏற்ற பின் காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை மீண்டும்